நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு சகோதரி ஜெபம் பண்ணும்போது கூட அவங்க சொந்தத்துல பேசக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் பேசுவதாக அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க இல்லையா? இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? ஆமென். மிஞ்சின நீதிமானா இராதே. யார் மிஞ்சின நீதிமான? நீதிமான்னா ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் நீதிமான் இல்லையா? கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களே நீதிமான் சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. அவருடைய கற்பனைகள் நீதியும் நியாயம் உள்ளவைகளும் பரிசுத்தம் உள்ளதும் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ மிஞ்சின நீதிமான்னா ஆண்டோட வசனத்தை காட்டிலும் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கே போதிப்பாங்க. கர்த்தருக்கு போதிக்கிறவன் தான் இன்னைக்கு மிஞ்சின நீதிமானா இருக்கிறான். உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ளணும்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கலாம். நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். ஆமென். நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி நீ எப்படி இருக்கணுமா? கவனமாயிருன்றார். இதேதான் மோசே கிட்ட சொல்றாரு. உனக்கு பரலோகத்துல காட்டுற மாடல் படியே செய்யறதுக்கு நீ எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கும். நோவாக்கு என்ன கட்டளை இட்டாரோ அதை அப்படியே செய்தான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதுல ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் சொல்றாரு. அப்படி கூட்டினா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீ பொய்யன் ஆவாயின்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. இப்போ நீங்க தான் தேவனோட ஆலயம் சொல்லி எழுதியிருக்குது. இல்ல, நாங்க ஆலயம் கட்டதான் செய்வோம். கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாய் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இல்ல, சாலமோன் ஆலயம் கட்டினாரே, சாலமோன் எனக்கு ஆலயம் கட்டினா, நான் அதுல வாசமா இல்லைன்றார். கைகளால கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமா இல்லை. எந்த அப்போஸ்தலரும் ஆலயத்தை கட்டல. ஆலயத்தை கட்ட சொன்ன கர்த்தரை இடித்து போட்டார். ஆனா இவங்க மிஞ்சின நீதிமானா என்ன பண்றாங்க? கர்த்தருக்கே போதிக்கத்தக்கதாக இவங்க என்ன பண்றாங்க? ஆலயத்தை கட்டுவாங்க. இது ஒரு விதமான பெருமையும் கூட. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். ஆமென். ஆமென். அவருடைய வசனங்களோட ஒன்றை என்ன பண்ணக்கூடாது? கூட்டாதேன்னு சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவை. நீ பொய்யன் ஆவான்னா பொய்யன் எங்க போவான்? நரகத்துக்கு போவான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிறான்னு சொல்லி பிசாசை குறித்து சொல்றார். பிசாசு தான் ஆண்டோடைய வசனத்தை கூட்டுவான். கர்த்தர் சொல்றாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடும் நாளிலே சாகவே சாவா என்றார். ஆனா பிசாசு எப்படி கேட்கிறான் பாருங்க. விருட்சத்தின் கனி எதையுமே ஆண்டவர் உன்னை புசிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட? ஏவாள் கிட்ட வந்து கர்த்தரை ஒரு வஞ்சகமா வஞ்சிக்கிறது போல, அவரை குறை சொல்லுகிறது போல ஏவாள் கிட்ட கேள்வி எழுப்புறான். அப்போ ஏவாள் சொல்றாங்க, இல்ல, தோட்டத்தில் இருக்கிற விருட்சத்தின் கனியை மட்டும், நடுவுல இருக்கிற அந்த கனியை மட்டும் தான் புசிக்க வேணாம்னு சொன்னாரு. அதை தொடவும் வேணாம், அதை புசிக்க வேணாம்னு சொல்லும்போது பிசாசு சொல்றான், நீ சாகவே சாவதில்லை. கர்த்தர் சொன்ன மாதிரி நீ சாவ மாட்டேன்னு பொய் சொல்றான். அதனாலதான் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கும். அதனாலதான் அவரோட வசனத்தை என்ன பண்ணக்கூடாது? ஒன்றும் கூட்டக்கூடாது, குறைக்க கூடாது. அது என்ன எழுதியிருக்கோ உள்ளத உள்ளபடி நம்ம என்ன பண்ணோம்? போதிக்கணும். அப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்னா, மிஞ்சின நீதிமானா நான் அன்பு காட்டுறேன், நான் இரக்கம் காட்டுறேன், அவங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாயமான அன்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? மாயமான அன்பு, மாம்ச அன்புன்னு சொல்லுவாங்க. இதனால நான் உங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள போறேன் அப்படின்னா, மாம்ச அன்பு மாம்ச சிந்தனையும் மரணத்தை தான் உண்டாகும். உண்மையான அன்பு பிறரை நேசிக்கிறேன், அவன் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகணும். எப்படியாவது அவன் நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகணும், அவனுக்குள்ள தேவனோட ஆவி உருவாகணும், அவர் கர்த்தருடைய பிள்ளை ஆக்கணும்னு நினைக்கிறவங்க தான் உண்மையான அன்பு செலுத்துறவங்களா இருப்பாங்க. கர்த்தரும் அப்படிதான் அன்பு செலுத்தினாரு, அவரோட பிள்ளைகளும் அப்படிதான் அன்பு செலுத்தினாங்க. கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதே, அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து நடக்கிறதே அன்புன்னு சொல்லி எழுதியிருக்கு. அவைகள் பாரமானவைகள் கல்லன்னு சொல்லும் எழுதியிருக்குது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக மிஞ்சின நீதிமானா இருக்கிறாங்க. அதெல்லாம் சில வசனங்களோட நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம்
தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியில் செத்தான். ஆமென். கர்த்தருடைய பெட்டி வரும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மாடு மிரளுது. அது மேலதான் கர்த்தருடைய பெட்டி இருக்கு. மாடு மிரண்டோடனே பெட்டி அசையும் போது ஊசா என்ன பண்றான், அது விழுந்துற போதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், அதை தொட்டு பிடிக்கிறான் இல்லையா. ஆசாரியனை தவிர, லேவியர் கோத்திரத்துல தவிர வேற யாரும் உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது. ஆசாரிய ஊழியம் செய்யறவங்க மட்டும் தான் ஆசாரிய பொருட்களை தொடணும். அப்படி அவன் துணிவின் நிமித்தம் துணிகரமா என்ன பண்றான், அதை தொடறான். மாம்சத்துல பார்த்தா எப்படி இருக்கும், ஐயோ அது விழுறதுக்காக அவர் பிடிக்க போனார் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும் இல்லையா. ஆனா அவன் கர்த்தரை நிந்தித்தான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது, அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அடித்தார். என்ன துணிஞ்சா? அவன் கர்த்தரை நிந்தித்தான் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. வாசிக்கலாம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்கள் ஆகிலும் அந்நியர்கள் ஆகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். ஆமென். ஆமென். யாராவது தேசத்தில் பிறந்த இஸ்ரவேல் ஜனராவது அந்நியராவது யாரா கூட இருக்கட்டும், எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால்னா, கர்த்தருடைய கற்பனைகளை மீறி துணிகரமா யாதொன்றை செய்தால், இப்ப ஊசா தான் செஞ்சார் இல்லையா. கர்த்தருடைய கட்டளை என்னது, லேவியரை தவிர அதை யாரும் தொடக்கூடாது. ஆனா துணிகரமா அது தொட்டதுனால அவன் கர்த்தரை நிந்திக்கிறான்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்படி செய்யறவன் கர்த்தரை நிந்திக்கிறான், அவன் ஆத்மா தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடினால், நல்லா வசனம் பாருங்க, ஆண்டவருடைய கற்பனையில நீங்க மீறுறது என்னதுன்னா, ஆண்டவரை நீங்க அசட்டை பண்றீங்க. அப்படிப்பட்ட ஆத்மா அறுப்புண்டு போகணும்னு சொல்லி எழுதிருக்கு. அவனோட அக்கிரமம் அவன் தலைமையில இருக்கணும். இன்னைக்கு அநேகர் அதை தான் செய்யறோம். கர்த்தரை எதனால அசட்டை பண்றோம்னா, அவருடைய கற்பனைகளை மீறி அவரை அசட்டை பண்ணுறோம், அவரை நிந்திக்கிறோம். ஆனா அதுக்கு இவங்க சொல்ற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பு. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா அன்பா. அவங்களை ஆதாயப்படுத்தியதுக்காக நான் அப்படி பண்ணேன். வாசிக்கலாம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். ஆமென். ஆரோனின் குமாரராகிய 2 பேர் என்ன பண்றாங்க, ஆசாரிய ஊழியத்துக்கு கர்த்தர் தான் அழைக்கிறாரு, அந்த ஆசாரிய ஊழியத்துக்கு வராங்க. ஆனா கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தாங்க. அக்னினா ஆண்டவருடைய வசனம். அவருடைய வசனம் அக்னியை போல இருக்குதுன்னு சொல்லி நம்ம எரேமியால படிக்கிறோம் இல்லையா. அப்போ அவருடைய வசனம் அவர் சொன்ன கட்டளைக்கு மீறி இவன் என்ன பண்றான், வேற ஒரு வார்த்தைகள், அதாவது வேற ஒரு அக்னி என்ன பண்றான், கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு வரானா, ஆண்டவர் சொன்னதை மீறி வேற எதோ ஒண்ணு செய்யறாங்க இல்லையா. அப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அப்போ அவங்க கர்த்தருடைய சந்நிதியில மரித்தாங்கன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ கர்த்தர் பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தையை மீறவங்களை தண்டிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சமாதானமாயிருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பாயாகன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அவருடைய கட்டளையை ஒண்ணு கூட்டவும் கூடாது, ஒண்ணு குறைக்கவும் கூடாது. மிஞ்சின நீதிமானா இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வசனத்தை கூட்டுகிறவங்க தான் மிஞ்சின நீதிமானா இருக்கிறாங்க. அவங்க தன்னைத்தானே என்ன பண்றாங்க, ஞானி என்று நினைத்திருக்கிறாங்க இல்லையா. வாசிக்கலாம். யோபு 34ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். மனுஷன் தேவனோடே வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்றையும் சுமத்த மாட்டார். ஆமென். மனுஷன் தேவனோடே வழக்காடும்படி அவர் அவன் மேல் மிஞ்சினதொன்று என்ன பண்ண மாட்டாரு, சுமத்த மாட்டார்னு எழுதியிருக்கு. அப்போ நாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்வதை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ உங்களால முடியாத ஒண்ண, கஷ்டமான ஒண்ண, பாரமான ஒண்ண அவர் என்ன பண்ண மாட்டாரு, உங்களுக்கு சுமத்த மாட்டாரு. அவருடைய கற்பனைகள் இலகுவானவைகள். அப்போ நம்மளால அதை என்ன பண்ண முடியும், எளிமையில கடைபிடிக்க முடியும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த வசனத்தோட ஒண்ணு கூட்டி நான் அதிகமா அன்பு செலுத்துறேன், அவங்களை ஆதாயப்படுத்திக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஆண்டவருடைய கற்பனைகளை வளைத்து நெளித்து வலதுபுறம் இடதுபுறம் சாய்த்து அவங்களை ரட்சிக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. அது நிச்சயமா முடியாது.
கர்த்தருடைய வசனத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒருத்தனை ரட்சிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. அந்த வசனம் என்ன சொன்னதோ நம்ம அப்படிதான் செய்யணும். மனுஷனை பிரியப்படுத்த பார்க்க கூடாது. கர்த்தருக்கு தான் நம்ம உண்மை உள்ளவங்களா இருக்கணும். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினாலே உண்டாயிருக்கும். ஆமென். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது எப்படி இருக்குமா? தீமையினால் உண்டாயிருக்கும் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தீமைனா பிசாசினால் உண்டாயிருக்கும்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு வசனத்தை பார்த்தோம். அவருடைய வசனத்தை ஒன்றும் கூட்டாதே, கூட்டினான் நீ பொய்யனாவாயின்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதுன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது குறைவற்றதுன்னா அதுல எல்லாமே நிறைந்திருக்கிறது. நமக்கு என்ன தேவையோ அது முழுமையா நிறைந்திருக்குது. அதை என்ன பண்ணக்கூடாது, கூட்டவும் கூடாது, அது குறைக்கவும் கூடாது. அது கணக்கு போல. அதோட நீங்க ஒன்ன கூட்டினீங்கன்னா என்ன ஆகும்? அது மிஸ் ஆகும். இல்ல அதை குறைச்சிங்கன்னா என்ன ஆகும்? இப்போ ஆண்டவர் என்ன போதித்திருக்கிறாரோ அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? உபதேசிக்கணும். அதை கூட ஒன்ன கூட்டவோ குறைக்கவோ நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களா இருக்குதுன்னா அது பலதர சோதித்து ஆராயப்பட்டு சத்தியம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வசனம். வேதமே சத்தியம் என்பதை அறியணும். அதுல ஒரு வசனமும் பொய்யா போகாது. அப்போ ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்கணும். தான் சொந்தத்துல இருந்து எடுத்துலாம் பேசக்கூடாது. சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறவன் யாரா இருக்கிறான்? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். வாசிக்கலாம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஆமென். சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லலன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாதுன்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. அப்போ யாருக்காகவும் எதற்காகவும் சத்தியத்தை என்ன பண்ணக்கூடாது? வளைக்க கூடாது. அப்படி வளைச்சுனா நீ பொய்யனாவாயின்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். ஆமென். எழுதப்பட்டதற்கு, அதாவது வேதத்துல எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது? என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ அப்படி எண்ணுகிறவன் தன்னைத்தானே இருமாப்பு உள்ளவனா நினைக்கிறான், தன்னை ஞானி என்று நினைக்கிறான். கர்த்தர் எழுதினது குறைவற்றது, வேதம் குறைவற்றதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறாரு. ஆனா இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க? இல்ல அவங்களுக்கு காணிக்கையா நீங்க எதனா கொடுத்துட்டுன்னு அவங்களுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்களாம்? தேவனுடைய கற்பனையை அவமாக்குறாங்க. இவங்க கர்த்தருடைய கற்பனையை மீறி, ஆண்டவர் கற்பித்ததை மீறி அது கூட கூட்டும் போது என்ன பண்றாங்க? கர்த்தரை அவமதிக்கிறாங்க. அங்க ஊசாவை பார்த்தோம். கர்த்தரை நிந்தித்தான், கர்த்தரை அடித்தான், அவன் கொன்று போட்டாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆரோனுடைய குமாரர்கள் அந்நிய அக்னியை கொண்டு வரும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்களை கொன்று போட்டாருன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 18 இருந்து 19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் எழுந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஆமென். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சபை. அப்போ சரீரம், இயேசு கிறிஸ்துவோட சரீரமாக சபையில நம்ம என்ன பண்றோம்? வளர்ந்து இருக்கிறோம். அதுல தலையை பற்றி கொள்ளாம்னா அதற்கு தலையா இருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, சபையில இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை பற்றி கொள்ளாம மாயமான தாழ்மை, மாயமான அன்பு, அப்போ இவைகள்ல காணாதவைகளை துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிறாங்கன்னா, ஆண்டோடைய கற்பனைகளின்படி போதிக்காம, சத்திய வசனத்தை சத்தியமாய் போதிக்காம கலப்பாய் போதித்து
தான் பேசுகிறது என்னதென்றும் தான் செய்கிறது என்னதென்றும் அறியாம நியாயப்பிரமாண போதகரா இருக்க இவங்க விரும்புறாங்க. அவங்களை ஆதாயப்படுத்திக்கிறேன், அவங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரேன்னு சொல்லி தேவனை அவமாக்கி கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய வசனத்தை அவமாக்குறவன் தேவனை அவமாக்குகிறான். தீத்து 1 அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிக்கலாம். இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். ஆமென். ஆமென். சத்தியத்தை விட்டு விலகுகிற, அப்போ தேவனுடைய வசனத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைக்கு செவி கொடாமல், அப்போ அவன் சுயமா சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுறான் பாத்தீங்களா, அதுக்கு செவி கொடுக்காதீங்க. ஏன்னா அது சத்தியத்தை விட்டு உங்களை விலக செய்யும். யாரு வசனத்தை படி போதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம செவி கொடுக்கணும். பாருங்க பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனிடத்தில் உண்டாயிருக்கிறதோ என்பதை சோதித்தறிஞ்சு பாருங்க. எதை எப்படி அறிஞ்சுப்பீங்க? அவங்க தேவனுடைய கற்பனை அவமாக்காம போதிக்கிறாங்களா, வசனத்தை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறாங்களான்றதை நீங்க சோதித்தறிஞ்சு பாருங்க. அப்படி விசுவாசத்தில் நீ ஆரோக்கியம் உள்ளவனா ஆகணும்னா நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ளுன்னு சொல்லி மூப்பர்களுக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 119 அதிகாரம் 21 வசனம் வாசிக்கலாம். உமது கற்பனைகளை விட்டு விலகி வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். ஆமென். உமது கற்பனை விட்டு விலகி வழி விலகின சபிக்கப்பட்டவர்களை அகங்காரின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஆண்டவருடைய கற்பனை விட்டு வழி விலகிறவங்க சபிக்கப்பட்டவங்க. கர்த்தர் அவங்களை பத்தி என்ன சொல்றாருன்னா அகங்காரின்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவருக்கு இவங்க போதிக்கத்தக்கவங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்க வசனத்தை எப்படி கலப்பாய் போதிக்கிறாங்கன்னா, ஒரு சகோதரி ஒருத்தவங்க கேக்குறாங்க, இந்த மாதிரி என் புருஷன் ரட்சிக்க முடியல, நான் விக்கிராராதனை செய்ய சொல்றாரு, நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டா இந்த சகோதரி அவங்களுக்கு போதிக்கிறாங்க, நீங்க புருஷனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு, அதனால நீங்க விக்கிராராதனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த கள்ள சகோதரி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு போதிக்கிறாங்க. கர்த்தர் விக்கிரத்தை அருவருக்கிறாரே, விக்கிராராதனை செய்யறவன் தேவனுக்கு அருவருப்பா இருப்பான்னு சொல்லி எழுதியிருக்குது. முதல்ல நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும்? பேதுருவையும் யோவானையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பர்களும் அடிக்கிறாங்க. வேத பாரகர்களுக்கும் மூப்பர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கன்னு வசனம் எழுதியிருக்குது. ஆனா பேதுரு யோவானை சொல்றாங்க, முதலாவது நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவது எங்களுக்கு நியாயமா இருக்கிறது. முதல்ல புருஷனுக்கு கீழ்ப்படியணும் தான். ஆனா புருஷனுக்கு தலையா யார் இருக்கா? கிறிஸ்து தலையா இருக்கிறார். கிறிஸ்துக்கு தலையா யார் இருக்கா? தேவன் தலையா இருக்கிறார். முதல்ல தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிறதே எங்களுக்கு நியாயமா இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்போ கற்பனைகளை இவங்க என்ன பண்றாங்க, அவமாக்கி போதிக்கிறாங்க இல்லையா? மத்தேயு 18 அதிகாரம் 15 வசனம் வாசிக்கலாம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். ஆமென். உன் சகோதரனுக்கும் உனக்கும் விரோதமா இருந்தா, இது என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆவியின் கனியும் பக்தி வைராக்கியமும். அப்போ உங்களுக்குள்ள 2 பேருக்கு பிரச்சனையா இருந்தா நீங்க என்ன பண்ணும், தனியா போய் ஏன்டா எனக்கு என்ன உன் மேல கோவம் இருக்கு, நம்ம 2 பேரும் சமாதானம் ஆகலாம், என்ன தப்பு பண்ணிதான் மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்கலன்னா இன்னும் 2-3 சகோதரன் கூட பாருங்க என் கூட பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவன் உங்ககிட்ட விரோதமா இருந்தா சபைக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் நீ அண்ணனா நினைச்சு அவனை விட்டு விலகுன்றார் ஆண்டவர். அது எப்போ உங்க இருவருக்குள்ள இருந்தாதான். இது தேவனோட சபைக்கு இடலா இருந்தவங்களை என்ன பண்ணணும்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு தெரியுமா? வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 20 வசனம் வாசிக்கலாம். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். ஆமென். ஆமென். 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் சபைக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்போ மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளுன்னு எழுதிருக்கு. இதுதான் ஆண்டவருடைய வசனம். இவங்க எப்படி நம்ம போதிக்கிறாங்க, அன்பு செலுத்தணும், அவங்கள அன்பா இருக்கணும்னு சொல்லி என்ன சொல்றாங்க, அவங்க தப்பு பண்ணும்போது அதை கடிந்து கொள்ளவே இவங்க விடுறது இல்லை. அப்படி கடிந்து கொள்றவங்களை அவங்க பார்த்து இவங்க என்ன சொல்றாங்க, ஆவியின் கனி இல்ல, இவருக்கு அன்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தூற்றி திரிடுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கலகம் பண்ணி இன்னொரு சபைக்கு இன்னொரு இங்க இருந்து அங்கேயும் அங்க இருந்து இங்கேயும் தேவனுக்கு விரோதமாக கலகக்காரரா இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா அவரை போல ஒரு சாந்தம் உள்ளவர் நீங்க பார்த்திருக்க முடியாது இல்லையா? அவரை போல ஒரு அன்பு உள்ளவர் யாருமே கிடையாது. ஆனா அதே தேவாலயத்துல புறாக்களையும் விற்கிறவங்களையும் பார்த்து காசுக்காரர்களை என்ன பண்றாரு, ஒரு கயிற்றை எடுத்து ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர் என்ன பண்றாரு, துரத்தி விடுறாரு. அப்போ
புறா விற்கிறவங்க பார்த்து அவரு தனியா கூட்டு போய் இதை செய்யாதீங்கன்னு சொல்லி அன்பா சொல்லியிருக்கலாமே. ஆனா வசனம் அது முடியும் போது எப்படி இருக்கும், என் பக்தி வைராக்கியம், உன்னோட வீட்டை கொடுத்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு சொல்லி எழுதிருக்கு. இதே காட்டி கொடுத்த யூதாசப்பா சொல்றாரு, சிநேகிதனே சொல்றாரு. இதே சிலுவையின் மரத்துல அவர் அடிக்கும் போது என்ன சொல்றாங்க, பிதாவே இவர்கள் அறியாது செய்யறாங்கன்ற. அப்போ இவர்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தாங்கன்னா கிறிஸ்துவோட கட்டளையும் அறிந்திருப்பாங்க. அவங்க தேவனை அறியாதனால தேவனுடைய கற்பனை அவங்களுக்கு எப்படி இருக்குது, வியப்பமா இருக்கிறது இல்லையா. நெகேமியாவை பார்க்கலாம். நெகேமியா ஒரு நீதிமான்றது உங்களுக்கு நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க இல்லையா. வாசிக்கலாம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள் வாசிக்கலாம். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பேய்த்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொல்லாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி, நான் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலில் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்திலும் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. ஆமென். இப்போ நெகேமியா என்ன பண்றாரு பாருங்க. அவங்களுக்கு எபிரேய பாஷை பேச தெரியல, ஏன்னா பாபிலோன்ல போய் அவங்க அடிமையா இருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க அந்நிய ஜாதி குமார்த்திகளையும் குமாரர்களையும் கல்யாணம் பண்றதுனால அவங்க சொந்த தாய்மொழி என்ன பண்றாங்க, மறந்து போறாங்க. அதை விசாரிக்கும் போது அவங்களுக்கு அந்த மொழி பேச தெரியலன்னு நெகேமியா கண்டபோது அவர்களை கடிந்து கொண்டு அவர்களில் சிலரை அடித்து மயிரை பீத்து. அப்போ நெகேமியாவை பார்த்து இவங்க என்ன சொல்லுவாங்க, பயங்கர கோபக்காரரு, ஆவின் கனி இல்ல, இவர் தேவனோட ஊழியக்காரர் இல்ல, இவங்கள கர்த்தரோட ஆவி இல்லைன்னு சொல்லுவாங்களா? நெகேமியா நீதிமான் சொல்லி எழுதியிருக்குது. சாலமோனாக ராஜா ஞானியா இருந்த அந்த ராஜா இதனால தானே பாவம் செஞ்சான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வரப்போற சாபத்தை கூறி அவங்களை என்ன பண்ணாங்க, அதுல இருந்து விடுதலை ஆக்குறதுக்காக, அவங்களை ரட்சிக்கப்படுறதுக்காக பிள்ளைகளை கடிந்து கொள்வது போல உரிமையோடு என்ன பண்ணாரு, கடிந்து. இதெல்லாம் அன்புன்றது நீங்க வேதத்தை ஆராயும் போது புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த அன்பு, தேவனுடைய அன்பு உங்க இருதயங்கள்ல ஊற்று இருந்ததுன்னு வைங்களேன். அப்போ சொந்த காரியங்களுக்கு அல்லாம வேத வசனங்களுக்காக நீங்க நித்திய ஜீவனை விட்டு தவறும் போது கண்டிக்கிற சகோதர சகோதரிகளை உங்க மேல அன்பா இருக்கிறதுனாலதான் அப்படி சொல்றாங்கன்றத, அந்த அன்பு, தேவனுடைய அன்பு உங்க இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருந்தா நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21-24 வசனங்கள் வாசிக்கலாம். குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆமென். ஆமென். இப்போ ஏரோது என்ன பண்றான், சிங்காசனத்து மேல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணான்னு இருக்குது. அப்போ அந்த சத்தத்தை கேட்கும் போது மனுஷன் என்ன சொல்றாங்க, எல்லாம் கூடியிருந்தவங்களாம், இது மனுஷ சத்தம் இல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தாங்க. அப்போ தேவ சத்தம்னு சொன்னோனையும் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதனால கர்த்தருடைய தூதன் என்ன பண்றான், அடித்தான். அவன் அங்கேயே புழுசு செத்தான்றத பாக்குறோம். 24வது வசனம் சொல்லுது, தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. அப்போ தேவ வசனம் பெருகுமா, பைபிள் இருக்கிற வசனம் அதிகமாகுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால சபை பெருகி வளர்ந்தது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் ஞானத்தின் ஆரம்பம். அவருக்கு பயப்படுகிறதே புத்தின்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில பேசுறோம். சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு நான் சத்ருவானேன்னு சொல்லி எழுதிருக்குது இல்லையா? யார பிரியப்படுத்த பார்க்கணும், மனுஷனையா இல்ல தேவனையா? வாசிக்கலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்கிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். ஆமென். ஆமென். ஒளிமுக வாசல்னா எது? இப்ப இருக்கிற சபை தானே. அப்போ பலிபீடங்கள்ல சகரியா பேசுறாரு, அவர் என்ன பண்ணாங்க, கல்லெறிஞ்சு கொள்ளுனாங்க இல்லையா? அப்போ ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்கிறவனை அவர்கள் பகைத்து உண்மையை பேசுறவங்க என்ன பண்றாங்க, இவங்க வெறுக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியுமா, யதார்த்தமா பேசுறவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு இருதயத்தில் இச்சைக்கேற்ற, தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை என்ன பண்றாங்க, இவங்க தேடிக்கிறாங்க. இவங்க எதை இச்சிக்கிறாங்களோ அதையும் இவங்க போதிக்கணும். அந்த மாதிரி சகோதரன் தான் அவங்களுக்கு என்ன பண்ணணும், இனிமையா இருக்கு. சத்தியத்தை பேசுகிற சகோதரன் அவங்களுக்கு என்ன பண்ணல, அவங்களுக்கு பிரியமா இல்லை இல்லையா?
பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவளை கடிந்து கொள், அவன் உன்னை சிநேகிப்பான். அப்போ ஞானம் உள்ளவனா யாரு? கர்த்தருக்கு பயப்படுறவனே ஞானம் உள்ளவன் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. எரேமியா 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்பும் ஆனவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். ஆமென். ஆமென். அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளா இருக்கிறாங்க. கடிந்து கொள்ளுதல் என்ன பண்றது இல்ல, அவங்க ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அது என்ன பண்றாங்க? தூற்றி திரிகிறவளுமா இருக்கிறாங்க. அப்போ சபைக்கு சபை என்ன பண்றாங்க? கலகத்தை உண்டாக்குறவளா இருக்கிறாங்க. அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லோரும் கெட்டவர்கள்னு சொல்லிடுச்சு. அப்ப அவங்களோட இருதயம் எப்படி இருக்குதான்? வெண்கலம் போலும் இரும்பு போலும் கல்லா இருக்குது. அந்த வசனம் என்ன பண்றது இல்ல, அவங்களுக்கு காதுகள்ல கேட்கறது இல்லை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிக்கலாம். துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். துரோகிகளாயும், நம்ம ஏற்கனவே துரோகிகளா தான் இருந்தோம். கர்த்தருடைய மகா இரக்கங்களால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும், இவங்க யாரு? மிஞ்சின நீதிமானா இருக்கிறாங்க இல்லையா? தேவனுக்கு பிரியமா நடக்காம சுகபோக பிரியரா இருப்பாங்க. அவங்க சுகமா வாழணும், 4 பேர் அவங்கள மதிக்கணும். தேவனுக்கு உண்மையா இருக்கணுமா, மனுஷனுக்கு உண்மையா இருக்கணும்? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு தன்னை தேவ பக்தி உள்ளவன் போல காட்டிக்கொண்டு அதன் பலனை என்ன பண்ணுவாங்க? மறுதளிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்றாரு. இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனை பிரியப்படுத்துவதாக இருந்தா நான் இன்னும் கிறிஸ்துவோட ஊழியக்காரங்க இல்லையே. அப்போ நாம் மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது, கிறிஸ்துவை பிரியப்படுத்தும். தேவனுக்கு உண்மையா இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்க? நான் ஆதாயப்படுத்துறேன், நான் அவங்கள ரட்சிக்கணும், அவங்கள அன்பு செலுத்தணும், அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்கள நம்ம ஆத்மாவை ரட்சிக்க முடியும். அதனால என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு பிரியமா எது சொன்னாலும், அவங்க பாவமே செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் போதனைகள் இருக்கு. அவங்க அநியாயம் பண்ணா கூட, விபச்சாரம் பண்ணாலும் பரவாயில்லன்றாங்க. இந்த மாதிரி கள்ள உபதேசங்கள் நிறைய பரவி கொண்டே வருது. அன்புன்ற பேர்ல ஆண்டவருடைய கற்பனை அவமாக்குறாங்க. நம்ம யாராவது ரட்சிக்க முடியுமா? சரி, இவங்க அதுக்கு சொல்ற வசனம் என்னன்றத பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ஆமென். பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரை போல ஆனேன். எப்படி ஆகிலும் சிலரை ரட்சிக்கணும் இல்லையா? அதனால நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன்னு சொல்லி பவுல் சொல்லியிருக்கிறாரே. ஆமா, பவுல் சொன்னதை சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும் இல்லையா? அவர் பரிசுத்தவனாச்சே. சரி, அதற்காக தேவனுடைய கற்பனையை விட்டு அவமாக்கி எல்லாருக்கும் எல்லாமே ஆகணும் அப்படின்னு சொன்னாரா? இந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும், அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, அதாவது புறஜாதியை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லாத போல, அதாவது நானும் புறஜாதி போல நடந்துகிட்டேன். அதே போல நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாம கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளவனா இருந்தேன்னா எந்த காரணத்து கொண்டும் நான் கர்த்தருடைய கற்பனையை நான் விட்டு விலகல, அதை அவமாக்கி நான் போதிக்கல. அவங்களை பிரியப்படுத்துறதுக்காக, அவங்களை ரட்சிக்கிறதுக்காக, அவங்களுக்கு உள்ள எல்லாருக்குள்ள அவங்கள போல மனுஷனை போல மாறினே தவிர ஆண்டவருடைய கற்பனையை விட்டு நான் விலகி போதிக்கல. ஒரு நிமிஷமும் அவருடைய கற்பனையை விட்டு நான் விலகலன்னு சொல்லி எழுதி. அப்போ ஆண்டவருடைய சத்தியத்தை சத்தியமாய் போதித்தார் அவர். அதனாலதான் அவர் ரத்த சாட்சியா மறிச்சார். இவங்களை பிரியப்படுத்தணும் ஆண்டவருடைய கற்பனை அவமாக்கணும், அவர் ஏன் ரத்த சாட்சியா மறிக்க போறாரு? ஆனா இந்த கள்ளர்கள் தந்திரமா சில வசனங்களை எடுத்துட்டு இவங்க ரட்சிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்லி எழுதியிருக்குது. நடுகிறனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சிறனாலும் ஒன்றும் இல்லை, விலையை செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்போ என்னை எல்லாமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றார். அப்ப ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தாதான் அவர் நமக்குள் நிலைத்திருப்பார். நான் எப்படி பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தனோ, நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் எனக்குள் நிலைத்திருப்பீர்கள் சொல்றார்.
அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்படின்னா பிச்சைன்னு அர்த்தம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியும் மறுஜென்ம முழுக்கின்படியும் நம்மை ரட்சித்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. எதனால? கிரியினால நம்ம ரட்சிக்கப்படல. தேவனுக்கு முன்னாடி ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் எப்படி பண்ணாரா? உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன பண்ணாரு? உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்போ உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்துல இழிவானவைகளும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் அற்பமா நினைக்கிறாங்க பாருங்க, அவர்களை தெரிஞ்சு கொண்டாராம். ஏன்னா எங்களுடைய நீதி நிமித்தமும் எங்களுடைய கிரியை நிமித்தமும் எங்க நாணத்தின் நிமித்தமும் நாங்க ரட்சிக்கப்பட்டோம் நீங்க சொல்லாதபடிக்கு மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அது அவர் நம்முடைய போட்ட பிச்சை, அவர் நம்ம மீது காட்டின மகா இரக்கம். அது அப்படி இருக்கும்போது ஆண்டோடைய கற்பனை அவமாக்கி மற்றவனை ரட்சிக்கலாம்னு உங்களுக்கு யார் போதித்து? வாசிக்கலாம். யோபு 38ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்கிற போதும் நீ எங்கே இருந்தாய்? ஆமென். அப்போ இம்மட்டும் வான்றார் கடலை, மிஞ்சி வராது, உன் அலையின் பெருமை இங்கே அடங்கக்கூடாது. அப்போ கர்த்தர் சொன்ன வசனத்தோட தான் நம்ம நிக்கணும். அது கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒன்றையும் கூட்டம் கூடாது, ஒன்றையும் குறைக்க கூடாது. அப்படி நீ மீறி வரனா அது பெருமைன்னு அர்த்தம். உன் பெருமை அடங்க கடவுதுன்னு சொல்ற. அப்போ அந்த பெருமை தான் என்ன பண்ணுது? இவங்க மிஞ்சி போதிக்கிறதுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குது இல்லையா? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியீனனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். ஆமென். ஞானம் உள்ளவன் எப்படி இருக்கிறான்னா பயந்து தீமைக்கு விலகுறான். கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம், தீமை விட்டு விலகுறதே கர்த்தருக்கு பயப்படுற பயம்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? மதியீனன் தான் என்ன பண்ணுவான்? மூர்க்கம் கொண்டு துணிகரமா இருக்கிறான். அப்போ புத்தியினன் தான் என்ன பண்றான்? ஆண்டவருடைய வசனத்தை மீறி துணிகரமா பேசுறதும் போதிக்கிறதும் இந்த மாதிரி காரியங்களை செய்யறவங்க எல்லாம் துணிகரக்காரங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு இல்லையா? இப்போ ஊசியாவோட மனமேட்டுமையை பார்க்கலாம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16 20 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் இருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளியிட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ஆமென். ஆமென். அப்போ ஊசியா பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனை ராஜாவாக்கி கர்த்தர் அவனோடு இருந்தாருன்னு வசனம் எழுது. அப்போ கர்த்தர் அவனை மேலும் மேலும் ஆசீர்வதிச்சே இருக்கும்போது அவனுக்கு என்ன ஆகுதுன்னா மனமேட்டிமையாகி மிஞ்சி வரான். என்ன நினைக்கிறான் பாத்தீங்கன்னா, நான் தேவனுடைய ஆலயத்துல போய் கர்த்தருக்கு நான் தூபம் காட்டுவேன்னு. அப்போ கர்த்தருக்கு தூபம் காட்டுறது லேவியரோட வேலை. ஆசாரியத்துவம் லேவியருக்கு என்று ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆனா இவன் துணிகரத்தினால என்ன பண்றான்? கர்த்தருடைய தேவாலயத்துக்குள்ள போய் கர்த்தருடைய ஆசாரியருடைய வேலையை இவர் செய்யறாரு. அப்போ
கர்த்தருடைய கோபம் அவர்களுக்கு முன்னாக மூண்டு கர்த்தர் அவனை அடித்ததுனால அவன் குஷ்டரோகியா மாறுறான்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நம்மள சத்திய சபையில சேர்த்திருக்காரு. நிறைய வசனங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நிறைய நம்மளுக்கு என்ன பண்றாரு, போதிக்கிறாரு, சத்திய வழியில நடத்துறாரு. அவரோட ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறத நம்ம உணர்றோம். ஆனா இதனால மேட்டுமை கொள்ளலாமா? இது தேவன் அருளின ஈவு. ஒருத்தர் நல்லா போதிக்கிறாரா, அதுவும் தேவன் கொடுத்த வரம். அப்ப அதுல பெருமை பாராட்டுதுன்னா இருக்குது. ஒருவர் நல்லா வசனங்களை கொண்டு மற்றவங்களுக்கு புத்தி சொல்றாரா, அதுவும் வரங்கள்னு எழுதியிருக்கு. நல்ல தீர்க்க தரிசனம் சொல்றாங்களா, அந்நிய பாஷை பேச, இது எல்லாமே பெருமை பாராட்டுறதுக்காக இல்ல, சபையில பக்தி வைராக்கியம் உண்டாக்குறதுக்காகவும் சபை வளர்ச்சிக்காகவும் தேவன் கொடுத்து அனுகிறாங்க. அதுல பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமென். உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், அதாவது ஆண்டவர் கொடுத்த கிருபையை பற்றி கொள்ளாம அதுக்கு மேல தங்களை உயர்வா எண்ணக்கூடாது. நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான சரீரத்தை கொடுத்திருக்காரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல நம்மளுக்கு வசதியை கொடுத்திருக்காரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை தந்தாலும் நல்ல வரங்களை கொடுத்திருக்காரா, நல்ல வேதத்தை புரிஞ்சு கொள்கிற ஞானத்தை கொடுக்குறாரா, எல்லாத்துக்குமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார். நம்ம மண்ணுன்றதை நம்ம நினைவு கூறணும். நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்ம குப்பை. நம்ம இன்னைக்கு படுத்தா காலையில எழுந்துக்க மாட்டோம். அப்படி நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம நிலைத்திருப்பதே கர்த்தர் போடுகிற கிருபை. நம்ம நிற்பதும் நிர்மூலமாவதும் தேவனுடைய கிருபை. அப்படி இருக்கும்போது உங்களையே நீங்க மிஞ்சி நினைக்கிறது என்ன? ஒருவர் ஏக சிந்தையா இருங்கள், மேட்டுமையானவை சிந்தியாமல் தாழ்மையானவருக்கு இணங்குங்க, உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும் படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். ஆமேன். ஆமேன். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. உங்களையே நீங்க ஏமாத்திக்காதீங்க. ஏன்னா இவ்வுலகத்துல உங்களில் ஒருவன் தன்னை ஞானி நீங்க முதல்ல நினைக்கிறீங்கன்னா அவன் முதல்ல ஞானி ஆகும்படி எப்படி இருக்கணும்? அந்த உலகத்துல பைத்தியக்காரனா இருக்கணும். நம்மளோட சுவிசேஷமே பைத்தியகாரமா தான் இருக்குது இல்லையா? அந்த விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமாயிற்றுன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஒருவனும் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான். ஆனால் நிறைய வசனங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு போதிச்சிருக்கிறார் இல்லையா? ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரம் அவன் இன்னும் ஒன்றும் எதுவுமே நான் அறிஞ்சிக்கல அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேதத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது லேயரா இருக்குது. நம்ம இப்பதான் கொஞ்சம் கத்துன்னு இருக்கணும். அதுல 1% தான் நம்ம என்ன பண்றோம், வேதத்தை தெரிஞ்சிருக்கிறோம். இன்னும் அறியாதது எவ்வளவோ இருக்குது. கையளவு தான் நம்ம கத்திருக்கிறோம். உலகத்தின் அளவுகளுக்கு வேதத்துல இருக்கிற மறைப்பொருள்லாம் அதிகம். அதை கண்டு நம்மளால என்ன பண்ணாது, அது ஆராய முடியாத அளவுக்கு அது ஞானத்தால் நிறைந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எதனா கத்துக்கணும்னா ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு எதுவும் தெரியல, நான் மந்த புத்தி உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு சொல்லி கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்க கடமை. ஏன்னா அவர் தான் நமக்கு போதகரா இருக்கிறாருன்னு சொல்லி எழுதியிருக்கு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். ஆமேன். ஒருவன் தான் ஒன்றும் இல்லாது இருந்தும், மனுஷன்லாம் எப்படி இருக்கிறான்? ஒன்றுமே இல்லாதவன் தான். புல் உதிர்ந்தனும் பூ என்ன பண்ணும்? உதிர்ந்து போகும். அப்படி இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினா நான் பெரிய ஆளு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தன்னை தானே நீங்க ஏமாத்துறவங்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தங்கள் பார்வைகளுக்கு ஞானியும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமானா இருக்கிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்கு. அழிவுக்கு முன்னானது அகந்த, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டும். அந்த மனமேட்டம் இருந்தாலே கீழே விழுந்து போறோம்னு அர்த்தம் இல்லையா? பிசாசு எப்படி விழுந்தான்? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ ஒட்டாயே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வரவொடுத்து ஆராதங்கள் மேல நான் வீட்டிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொல்லி அவன் தான் இருதயத்துல சொல்லும் போது கர்த்தர் அவனை ஆகாத பாதாளத்தில் விழ தள்ளினார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள்ல எப்படி இருந்தான்? ஒரு குறையும் ஒரு அநியாயம் அவனிடத்துல கண்டுபிடிக்கலன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 15 to 17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய்.
ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். ஆமென். ஆமென். அவனை சிருஷ்டிக்கும் போது எப்படி இருந்தான்? அவனுக்கு ஒரு அநியாயமும் கண்டுபிடிக்காத மட்டும் அவன் குறையற்றனா இருந்தான். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்குள்ள பெருக பெருக அவன ஞானமும் புக்தியும் வளர வளர அவனுக்கு என்ன ஆகுது? மனமேட்டுமை ஆயுது இல்லையா? உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு அதால பாதகத்தை விழுந்து கர்த்தருக்கு சத்ருவாவும் உங்களுக்கு சத்ருவாவும் மாறி இருக்கிறான் இல்லையா? நேபுகாத்நேச்சர் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த அனுகிரகத்துல பாபிலோன் ராஜாவா, மகா பெரிய ராஜாவா, ஒரு சாம்ராஜ்யமா இருக்கிறார் இல்லையா? அவன் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரகாசத்துக்கு என்று ராஜ்யத்துக்கும் நான் அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லி அந்த கட்டிடங்களை பார்த்து தன் இருதயத்துல பெருமையா பேசுறான். இந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு நீ மனுஷன்ல இருந்து தள்ளப்பட்டு என்ன பண்ணுவ? மிருகங்களுடைய சஞ்சரிப்ப மாடுகளை போல புல்லை மேய்வன் சொல்றாரு. அப்போ என்னைக்கு கர்த்தர் உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து நமக்கு சித்தமானவருக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ற மட்டும் என்ன பண்ணுவேன்? 7 வருஷம் நீ அங்கதான் இருப்பன்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு. அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் அவனுக்கு புத்தியை கொடுக்குறாரு இல்லையா? அப்ப அவன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. டேனியல் 4ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள் வாசிக்கலாம். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியை எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஆமென். ஆமென். நேபுகாத்நேச்சரை கர்த்தர் அந்த சிட்சிக்கும் போதுதான் அவனுக்கு புத்தி வருது இல்லையா? புத்தி வந்த போதுதான் அவன் என்ன சொல்றான்? நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியை எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும்ன்றது அப்பதான் உணர்றோம். அப்போ ஆண்டவர் நமக்கு சில அனுகிரகம் கொடுக்கிறாரு, சில வரங்கள் கொடுக்கிறாரு, சில பலன்களை கொடுக்கிறாருன்னா அது கர்த்தரால் நமக்கு உண்டான ஈவு. இது என்னால உண்டாச்சு, நான் அப்படின்ற அந்த வார்த்தை நம்ம வாயில இருக்கும் போதே நமக்கு மேட்டுமே அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அது விழுதலுக்கான ஆரம்பம்னு அர்த்தம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலதான் இதை என்னால செய்ய முடியுது. கர்த்தரோட செய்கையா இருக்கிறதுனாலதான் அதை என்னால கொடுக்க முடிஞ்சது. அந்த எண்ணத்தையும் விருப்பத்தையும் கர்த்தர் உண்டாக்குனார். நாங்கள் குப்பையா இருக்கிறோம், நாங்கள் ஒன்றும் இல்லாதவங்களா இருக்கிறோம்னு சொல்லி பழகணும். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். கோடரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினால் போலவும், கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எழுமினாற் போலவும் இருக்குமே. ஆமென். கோடாரி சொல்லிச்சான், இந்த மரம் என்னாலதான் சாஞ்சதுன்னு. அப்போ அந்த மனிதன் பலன் கொண்டு அதை பயன்படுத்தலன்னா அந்த கோடாரி தானா போய் அதை செய்ய முடியுமா? அந்த மனிதன் பயன்படுத்தலன்னா அந்த கோடாரி எங்க இருக்கும்? ஓரமா ஒரு இடத்துல துரும்பிச்சிருக்கும் இல்லையா? அதே போல வாளும் என்ன பண்றாங்க? வால் சண்டை போர்கிறவனும் ஒருத்தனை வீழ்த்தும் போது இந்த வால் சொல்லிச்சான், என்னாலதான் நீ அவனை வீழ்த்தினு. அது போலதான் மனுஷன் என்ன சொல்றான்? இதை நான் செஞ்சேன். கர்த்தர் உண்டாக்காமலும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னை எல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். அப்ப எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கு தான் நம்ம செலுத்தணும். நம்ம மண் என்பது எப்போதும் நம்ம நினைவுக்கு வரும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. ஆமென். தங்களை தாங்களே மெச்சிக்கொள்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க? தன்னைத்தானே புகழ்ச்சியா பேசிக்கிறாங்க இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, துணிகரமா இருக்கிறாங்கன்றத வசனம் சொல்லுது இல்லையா? அவங்களுக்கு ஒப்பிடுவாங்க, நம்ம அவங்களுக்கு ஒப்பா நம்ம என்ன பண்ணக்கூடாது?
துணிகரமா நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்களுக்கு ஒப்பா நான் இருக்க மாட்டேன். தங்களை தாங்களே ஒப்பிட்டுக் கொள்கிற அவருக்கு புத்திமான் கிடையாது. ஏன்னா துணிகரக்காரங்க. தங்களை கொண்டே தங்களை என்ன பண்றாங்க, உயர்வா பேசிக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸாம்பிளாவே அவங்க என்ன பண்றாங்க, தங்களை பத்தியே பேசிட்டு பெருமையா இருக்காங்க இல்லையா. அவங்க புத்திமான் அல்லன்னு சொல்றாரு. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. ஆமென். அப்போ மேட்டிமையான பார்வை இருக்குது பாத்தீங்களா, அது அகந்தையான மனமும் உள்ள ஒரு இருதயம் அகந்தையா இருக்குதான். அப்படி மேட்டிமையான கண்ணும் அகந்தையான இருதயம், இது ரெண்டுமே துன்மார்க்கர் போடும் வெளிச்சம், அது பாவம் சொல்லி எழுதிருக்கு. இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமையாய் பேசுகிற எல்லா நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார்னு சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ தங்களை தாங்களே குறித்து பெருமையா பேசிக்கிறதுலயோ தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிறதுல இங்க ஒண்ணுமே கிடையாது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க பாத்தீங்களா, அறிந்து உணர்ந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதை குறித்து மேன்மை பாராட்டுங்க. ஏன்னா என்னால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டா இருக்குது, நீங்க உணர்ந்து இருக்கிறீங்க பாருங்க. அதற்காக கர்த்தரை நம்ம என்ன பண்ணலாம், மகிமைப்படுத்தலாம். உங்களில் பெரியவனா இருக்கணும்னு நீங்க முதல்ல நினைக்கிறீங்களா, அப்போ முதல்ல ஊழியக்காரனா இருங்க. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் என்ன பண்ணுவான், உயர்த்தப்படுவான்னு சொல்லி எழுதியிருக்கு. மனுஷருக்குள்ளே உங்களை மேன்மையா பேசுறாங்களா, அது தேவனுக்கு அருவருப்பா இருக்கிறது. மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஆமென். எல்லா மனுஷரும் உங்களை புகழ்ச்சியா பேசினா உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதிருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, தன்னை குறிச்சு புகழ்ச்சியா பேசணும். யாரும் யாரை குறித்தும் புகழ்ச்சியா பேசணும் அவசியமே இல்லை. நம்ம கர்த்தரை குறித்துதான் என்ன பண்ணோம், புகழ்ச்சியா பேசணும்னு வேதத்துல எழுதிருக்கு. அப்படி உங்களை குறித்து யாராவது புகழ்ச்சியா பேசினா உங்களுக்கு ஐயோ. யாராவது உங்களுக்கு நன்றி சொன்னா கூட, நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொன்னா கூட, இது கர்த்தர் எங்கள் இருதயங்களில் செய்ய வைத்தார், கர்த்தருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக, அவர் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாகன்னு சொல்லுங்க. எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தினால தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லது கிடையாது. ஏன்னா கொஞ்சம் புளித்தமா மா முழுவதையும் புளிப்புள்ளதாக்கும் என்பதை அறிவீர்களா? அப்போ கொஞ்சம் அந்த மேட்டுமையான எண்ணமோ பெருமையோ உங்க இருதயத்துல வந்துச்சுன்னா உங்க இருதயத்தை முழுசா என்ன பண்ணும், அது கெடுத்துரும். அப்போ இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன் சொல்லி எழுதியிருக்கு, அவர் செய்கைகள் யதார்த்தம் உள்ளவர்கள். அதனால கர்த்தருக்கு நம்ம பயப்படணும். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. ஆமென். சிறுமைப்பட்ட ஜனத்தை என்ன பண்றாராம், ரட்சிப்பார். மேட்டுமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவருக்கு விரோதமாக திருப்பப்பட்டிருக்கு. கர்த்தர் நமக்கு விரோதமாக இருந்தா நம்ம என்ன ஆகும், நம்ம அழிந்து போவோம்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு இல்லையா. இப்போ கோராக்கு பாத்தீங்கன்னா ஒரு லேவியரா இருக்கிறாரு, ஆசாரிய கூட்டத்துலதான் அவரும் இருக்கிறார் இல்லையா. அவங்க என்ன பண்றாங்க, ஆரோனை பார்த்தோம் மோசையும் பார்த்து நீங்க மிஞ்சி போறீங்க, கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை உயர்த்துறீங்கன்னு சொல்லி அவங்க கலகத்தை உண்டாக்குறாங்க. அப்போ மோசை என்ன சொல்ற, கலகக்காரரே, கோராகின் கூட்டத்தாரே, நீங்க என்ன பண்ணுங்க, தூப கலசத்துல நீங்க ஒரு தூப கலசத்துல நீங்க கொண்டு வாங்க, நாங்களும் ஒரு தூப கலசத்துல அக்னியை கொண்டு வரோம். நாளைக்கு அவைகளை அக்னி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு வாங்க. கர்த்தர் எவனை தெரிந்து கொள்கிறானோ அவனே பரிசுத்தவான், லேவியனாக புத்திராக நீங்களே மிஞ்சி போறீங்க. ஆசாரிய ஊழியத்தை கொடுத்தாரு, நீங்க ஆசாரிய ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே, ஆசாரிய பட்டத்தை தேடுறீங்க இல்லையா, அதுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ஏற்ற தண்டனையை கொடுப்பாருன்றாரு. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 32 - 33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். ஆமேன். ஆமேன். அப்படி தூப கலசத்தை போட்டுக்கொண்டு கர்த்தரோட சன்னிதானத்துக்கு வந்து நிற்கும் போது பூமி தன் வாயை திறந்து அவர்கள் என்ன பண்ணுச்சு,
எல்லாரையும் அழித்து போட்டது. அவர்களை மட்டுங்கள்ல அவர்களோட கூட இருந்தவங்களும் என்ன பண்ணுச்சு, அழித்தார்ன்றத பாக்குறோம். நம்முடைய கர்த்தரை நீதி உள்ளவர்ன்றது, அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார்னு சொல்லி எழுதி. யூதா 1ஆம் அதிகாரம் 11-13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடு இருக்கிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தாங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வழிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். இவர்களுக்கு ஐயோன்னு சொல்லி ஆரம்பிக்குது இல்லையா அந்த வசனம். இவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க, காயின், பீலேயாம், கோராகு. இவங்க 3 பேருமே தேவனுடைய வசனத்தை கேட்டு அதுக்கப்புறம் பின்மாற்றம் அடைஞ்சு போனவங்க. காயின் பொறாமையினாலையும், பீலேயாம் பண ஆசையினாலையும், கோரா பெருமையினாலையும் ஆசாரிய பட்டத்தை வேண்டும்னு சொல்லி சபையில முதன்மையா இருக்கணும்ன்றதை விரும்பி இவங்க எல்லாம் கெட்டு போனாங்க. கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணான்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் விருந்து போனவங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரையா இருந்து, நம்ம சபையில திருவிருந்து கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த அன்பின் விருந்துல இவங்க கரையா இருந்து பயமின்றி கூட விருந்துன்னுவாங்க. தைரியமா என்ன பண்ணுவாங்க, அந்த திருவிருந்துல கை வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு சகோதரி போதிக்கிறாங்க, புதுசா வரவங்களுக்கு முன்னாடி நம்ம பாவம் செஞ்சா கூட தைரியமா திருவிருந்துல கை வைக்கலாம். நீங்க கை வைக்காம நீங்க திருவிருந்து எடுக்காம இருந்தா பலவீனமான இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இடறி போயிடுவாங்க. என்ன இவங்களே எடுக்கலையே, அப்போ இது என்ன சபை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வஞ்சகத்தை இந்த ஊற்றுறாங்கன்றத பாருங்களேன். இப்படி எல்லாம் போதிக்க சொல்லி கர்த்தர் சொன்னாரா? வசனம் சொல்லுது, அவர்கள் பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார். நம்முடைய மேய்ப்பர் யாரு? கர்த்தரின் நம் மேய்ப்பரா இருக்கிறார். அதுல துணிகரமா எடுத்தவங்க அநேகர் பலவீனராகவும் நித்திரை அடைந்து இருக்கிறாங்க. உன்னை நீயே நிதானி தெரிஞ்சுதானே பண்ணோம். அந்த அன்பின் விருந்துல நம்ம கை வைக்கணும். அதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா? இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய பாடுகளை அவமானத்தை சந்தித்து இதை நமக்கு உண்டாக்குனார். எந்த தைரியத்துல நம்ம அதை தொடப்போம்? நமக்கு அது தகுதி இருக்குதா என்று நம்மை நாமே நிதானி தெரிந்து அதை தொடக்கிறதுன்னு சொல்லி எழுதி. ஆனா இந்த கல்லர்கள் எல்லா வசனங்களையும் புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு உண்டாக்கத்தக்க இந்த வசனத்தை என்ன பண்றாங்க, புரட்டி கொண்டுதான் இருக்கிறாங்க. இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். அப்போ தண்ணீரற்ற மேகங்கள்னா ஜீவ தண்ணீர் இல்லாதவங்க, அதாவது பரிசுத்த ஆவி இல்லாதவங்க, ஜென்ம சுபாவத்தாரா இருக்கிறாங்க. இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்கள். யார் அது 2 தரம் செத்து வேறற்று போனவங்க? நம்ம ஏற்கனவே மரித்தவங்க தான். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அப்படி இருந்தும் அவருடைய அன்பை ருசி பார்த்து திரும்பவும் பெருமைக்காகவும் மேட்டுமைக்காகவும் நானும் போதிக்கிறேன்ற பேர்ல வேத வசனத்தை அவமாய் போதித்து தங்கள் அவமானங்களை நுரத்தள்ளுகிற அவலியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமா இருக்கிறாங்க. இவர்களுக்கு என்றென்றைக்கும் காரில் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி எழுதிருக்கு. இளைஞர்களே, மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்க. நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவரும் கீழ்ப்படிந்திருங்கன்னு எழுதிருக்கு. எப்படி ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய முடியும்? தன்னிலும் இன்னொருத்தவங்க மேன்மை உள்ளவங்க நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கீழ்ப்படிய முடியும். பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கர்த்தர் கிருபையை அளிக்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப ஒன்றையும் வார்த்தையிலாவது வீண் பெருமையாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி தங்களிலும் மேன்மை உள்ளவங்க என்ன நினைக்கணும், மற்றவங்களை நினைக்கணும். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். வார்த்தையினாலாவது கிரிகையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோத்திரியுங்கள். ஆமென். இப்போ எதை செய்தாலும், கிரியையினாலாவது வார்த்தையிலாவது நீங்க எதை செய்தாலும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால தேவனை மகிமைப்படுத்தினா அது தேவனால் உண்டாயிருக்கு. அது துதியும் கனமும் கர்த்தருக்கு தான் உண்டாக கடவுதுன்னு சொல்லுங்க. அப்போ எதையும் துணிகரமா பேசக்கூடாது. ஏன்னா சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போவாது. தன் உதடுகளை அடக்கிறவன் புத்திமான் சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை தான் போதிக்கணும். அப்போ அதை கூட்டி நான் சொல்றேன், அது சில பேர் கேட்கறாங்க, டவுட் கேட்கறாங்க, தெரியலன்றதுக்காக, நம்மளுக்கு தெரியலன்றதுக்காக ஏதோ ஒண்ணு சொல்லக்கூடாது. தெரியலன்னா எனக்கு தெரியாது, இன்னும் நான் அதை அறிஞ்சிக்கல, கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு தெரியாதுன்றது தெரியாதுன்னு சொல்லுங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்க. ஏன்னா மிஞ்சிறது தீமையினால் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி எழுது. சங்கீதம் 131ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல.
பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. ஆமேன். ஆமேன். கர்த்தாவே, என் இருதயம் இருமா போனது அல்ல, என் கண்கள் மேட்டுமையானவர்களும் அல்ல. பெரிய காரியங்களும் எனக்கு மிஞ்சின காரியங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், தலையிட மாட்டேன். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்நிய காரியங்களை போய் தலையிட்டு கொள்றாங்க. இந்த சபையிலிருந்து அந்த சபைக்கு என்ன பண்றாங்க, கலகம். இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. சொற்களின் மிகுதினால பாவம் இல்லாம போகுது. நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. வேத வசனத்தை பகிர்ந்துக்கலாம், சத்தியத்தை பத்தி ஆராயலாம், ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணலாம், புத்தி சொல்லிக்கலாம், அன்பு கூறலாம். இதை விட்டுட்டு தேவையில்லாத கதையை என்ன பண்ணக்கூடாது. இங்க இருந்து அங்கேயும் அங்க இருந்து இங்கேயும் கலகக்காரனா நம்ம இருக்கக்கூடாது. நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணி, என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல இருக்குது. எப்படி ஒரு தாயின் மடியில பால் மறந்த குழந்தை அமைதியா இருக்குமோ, அது போல தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி நம்ம அமைதியா இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாதுன்றதை நம்ம பாக்குறோம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் முதல்ல என்ன பண்ணும், பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கணும். அப்புறம் நன்மை செய்யணும், சமாதானத்தை தேடணும். அப்பதான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனு புத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஆமென். ஆமென். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை அவங்களுக்கு என்ன பண்ணல, உடனுக்குடன் கிடைக்கல. அதனால இவங்க என்ன பண்றாங்க, பொல்லாப்பு செய்ய அவர்களுடைய இருதயம் துணிகரமா இருக்குது. அதனால துணிகரமான வார்த்தைகளாலும் வேத வசனத்தை புரட்டுகிறதே துணிகரம்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா, அவமாய் போதிக்கிறாங்க இல்லையா. இப்போ அந்நிய அக்னியை கொண்டு வந்ததுனால ஆரோனோட பிள்ளைகள் என்ன பண்ணார், கர்த்தர் கொன்று போட்டார். ஊசா அந்த பெட்டி சாயுதுன்னு ஒண்ணு என்ன பண்ணாரு, அங்கேயே கொன்று போட்டாரு. அதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா 5070 பேர் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு எட்டி பார்ப்பாங்க. அத்தனை பேரையும் கர்த்தர் கொன்று போட்டார். ஆனா இப்போ தண்டனை உடனே கிடைக்கிறது இல்லை இல்லையா. அதனால இவங்களுக்கு இருதயம் என்ன இருக்குது, மேட்டுமையாகி துணிகரமா பேசுறாங்க. ஓசியா 4ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள் வாசிக்கலாம். பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பலிகளோட இரத்த பலிகள் சேருகிறது. இது நிமித்தம் தேசம் புலம்பும். அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும். கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் இல்லை. உன் ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். ஆமேன். ஆமேன். பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறாங்க இல்லையா. அப்போ ரத்த பலியோட ரத்த பலி சேருது. இன்னைக்கு அப்படித்தான் உலகம் எப்படி இருக்குது, அநியாயமாக தான் நடந்திருக்குல்ல. அநியாயக்காரங்க தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, நல்லா இருக்கிறாங்க பிரதர் அப்படின்ற நிறைய பேர் கேட்கிறாங்க. அவங்கதான் பிரதர் இன்னும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா இது நிமித்தம் என்ன பண்ணோம், தேசம் ஒரு நாள் புலம்பும். அப்போ கடலின் மச்சங்களை அவர் வாரிக்கொள்வார்னா, கடல்ன்றது இந்த உலகம், மச்சங்கள்ன்றது மனுஷர்களை சொல்றாரு, நான் வாரிக்கொள்ளும். ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போனது மட்டும் கர்த்தருடைய அக்னி என்ன பண்ணும், இவங்க எல்லாரையும் வாரிக்கொண்டு போகும். ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்கிறதும் இல்லை. உன் ஜனங்கள் ஆசாரியனுடைய வழக்காடுகளை போல இருக்கிறாங்க இல்லையா. ஆனா ஒரு நாள் வரும், அது சூளையை போல் எரிகிற நாள். அது எல்லாரையும் அக்கிரமம் செய்யற யாவரையும் அது விட்டு வைக்காது. வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆமேன். ஆமேன். இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை. அது 3ஆம் உலக போர்ன்றது நம்ம பாக்குறோம். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பாங்க. இன்னைக்கு அநியாயம் செய்து அக்கிரமம் செஞ்சு மிஞ்சி மிஞ்சி போய் நன்றி அறிதல் உள்ள இல்லாம தேவனை அறிகிற அறிவு இல்லாம மேட்டுமையானாலும் பெருமையினாலும் அக்கிரமத்தினாலும் இருந்திருக்கிறாங்க இல்லையா. அவர்கள் யாவரையும் துரும்பாக்குவார்ன்றது எழுதியிருக்கு. வரப்போகிற நாள் அவர்களை சுட்டரிக்கும். அவங்கள ஒன்னையும் விட்டு வைக்காது. அதுல ஒருவனும் தப்பி போக முடியாது. ஆனாலும் அவருடைய நாமத்துக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற உங்கள் மேல்
நீதியின் சூரியன் உதிக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நீங்க பயப்படாதீங்க, நான் உன்னோடே கூட இருக்கிறேன்னு சொல்றார். நீ என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் சொன்ன வசனத்தை நீங்கள் காத்து கொண்டபடினால் வரப்போகிற சோதனை காலத்தில் நானும் உன்னை காப்பேன்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். அப்போ துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அந்நாளிலே நீங்கள் காண்பீர்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும்பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். ஆமென். பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமம் நிமித்தம் துன்மார்க்கையும் நான் தண்டிப்பேன் சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அகங்காரிகளின் பெருமையை அவர் ஒழிய பண்ணி கொடியரின் இரும்பை தாழ்த்துவேன்னு சொல்றார். அப்போ அவர்கள் துரும்பா இருப்பாங்கன்னு சொல்லி வேற ஒரு வசனம் சொல்லுது. பூமியை தீக்கிரைக்காக வைத்திருக்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு. ஆனாலும் நம்மள எப்படி ஆக்குவாராம்? அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை, அவருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஒப்பரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன்னா நம்ம ஆவிக்குரிய சரீரத்துல நம்ம மாற்றுவார். அப்போ நம்மளை அபூர்வமாக்குவார்னா தேவ தூதர்களுக்கு ஒப்பாக நம்ம மாறப்போம். நமக்கு கிடைக்க போற மகா மகிமை பெருசு. அதுக்கு நம்ம அடையணும்னா அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருக்கணும். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறோமானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால அறிஞ்சுக்கலாம். அதாவது ஆண்டவருடைய கற்பனைகளை நீங்க கீழ்ப்படுறீங்களா, அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதனாலதான் அவருடைய கற்பனைகளை நீங்க கீழ்ப்படுறீங்க. அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனையை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லைன்னா அவனுக்குள்ள இயேசு கிறிஸ்து இல்லை. அதனால பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா சோதித்து அறிந்து பாருங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளும் இடத்தில் தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கும். அந்த வசனத்தை ஒன்ன கூட நம்ம மீறி நடக்கக்கூடாது. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யணும். இதோ அடியன் கேட்கிறான் ராஜா, அது கூட எதிர்த்து பேசுதோ, அதை வளைக்கிறதோ, இடதுபுறம் வலதுபுறம் சாய்க்கிறதோ, அதெல்லாம் நம்மளோட வேலை கிடையாது. அதெல்லாம் மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கு. ஒரு வசனத்தை கூட இன்னொரு வசனத்தை கூட்டாது. அப்படி நீ கூட்டினா பொய்ய நான் வாயின்னு சொல்லி எழுதிருக்கு. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது. என்ன பண்றாரா? எச்சரிக்கிறார். ஒருவன் இவைகளோட எதை ஆகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வசனங்களில் இருந்து எதை ஆகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டதிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார்னு எழுதிருக்கு. அதனால ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்? வசனத்தை நம்ம சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும். யாரையும் பிரியப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். அவருக்கு உண்மையா இருக்கணும், அவருக்கு பரிசுத்தமா இருக்கணும். அப்படி யாராவது அவமா போதிக்கிறாங்களா, தைரியமா சொல்லுங்க. இது தப்பா நீங்க போதிக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம், இல்ல அவங்க போதிக்கிறவங்களா கூட இருந்திருக்கலாம். பேதுரு என்ன பண்றாரு? பவுல் கண்டிக்கிறாரு. அவரு புறஜாதியார கூட இருக்கும்போது சாப்பிடுறாரு. ஆனா விருத்த சேதனம் உள்ள வந்த மாயம் பண்றாரு. அப்போ பவுல் போய் நீங்க ஏன் மாயம் பண்றீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? புறஜாதி கூட தான் சாப்பிட்டீங்க. இப்ப ஏன் இஸ்ரேல் ஜனங்க வந்தோடனே விருத்த சேதனம் உள்ளவர்கள் வந்தோடனையும் நீ மாயம் பண்ணுறது என்னன்னு சொல்லி அவரோட தவறை கண்டித்து சொன்னார். அதனால யார் வேணா வசனத்தை அவமாய் போதிக்கிறாங்களா அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட என்ன சொல்லுங்க, நீங்க செய்யறது தப்பு, இந்த வசனம் அப்படி சொல்லல, நீங்க அவமாய் போதிக்கிறீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் எப்போதும் ஆண்டோடைய கற்பனையை நம்ம மீறக்கூடாது. அதை காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. யாருக்காகவும் கர்த்தரை விட்டு கொடுக்க கூடாது. கர்த்தருக்காக எதை வேணா இழக்கலாம். கர்த்தருக்காக ஜீவனை இழக்கிறவனும் அதை பெற்றுக்கொள்வோம். ஆனா யாருக்காகவும் எப்போதும் நம்ம கர்த்தரை இழக்கக்கூடாது. கர்த்தருக்கு வைராக்கியமா உண்மையும் உத்தமமா அவருக்கென்று நம்ம வாழ்ந்திருப்போம். ஆனால் நிச்சயமா நம்முடைய கர்த்தர் வருகிறார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். ஆமே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே, இந்த ஜெபிக்கிற வேலை தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய வசனங்களுக்கு நாங்கள் படிக்கும் போது எங்களுக்கு பயம் உண்டாகணும் கர்த்தாவே. உமக்கு பயப்படுற பயத்தினால நாங்கள் தீமையை விட்டு விலகி பரிசுத்தமாகணும் கர்த்தாவே. பரிசுத்தம் உள்ளவங்க இன்னும் பரிசுத்தமாகட்டும்ப்பா. அப்பா, உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்க உங்களுடைய ஆவியை எங்களுக்கு தாங்கப்பா. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே பரிசுத்தமாய் காணப்பட உம் ஆவினாலே எங்களை வழி நடத்தும் கர்த்தாவே. எங்கள் இருதயங்களில் உங்களுடைய ஆவியை தந்து அதன்படி உங்களுடைய கட்டளையின்படி நடக்க எங்களுக்கு போதித்தருளும். அப்பா, நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி உங்களுடைய வசனத்தின் கொண்டு உண்மையும் உத்தமமாய் நீதியாய் உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு போதித்தரல, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சோதனையில் விளைவிடாத தீமை இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் துணிகரமா எதுவும் பேசாம தேவ சமூகத்துல நாங்க வாய்களை பொற்றி கொண்டு சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு நாவடக்கமும் பொறுமையும் நீடிய சாந்தமும் கொடுங்கப்பா.
உமக்காக எல்லாவற்றையும் செய்ய எங்க இருதயங்களை ஏவும் கத்தாவே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் கத்தாவே. நீர் எங்களோடு இரும் கத்தாவே. எங்களை வழி நடத்தும், எங்களை பாதுகாத்ததும். இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளையும் அவங்க குடும்பத்தாரையும் அவங்க பிள்ளைகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் கத்தாவே. இந்த வசனங்கள் எப்படி இருக்குதோ, பரிசுத்தமா இருக்கிறதோ உங்களுடைய வசனங்கள், அது போல அவர்களையும் பரிசுத்தமாக்கப்பா. இந்த வசனங்கள் எப்படி குறையற்றதா இருக்கிறதோ அது போல அவர்களையும் பூரண சம்பூர்ணரா ஆக்குங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். அவங்க இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சியில மேன்மேனும் வளரும்படியாக கிருபை செய்தலும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.